சிறப்பான நாட்டிய பேரொழி மங்கை தங்கை உன்னுடைய தங்கை. ஆமா, உன்னுடைய தங்கை இருப்பது நாட்டியத்திலே பேரொழி மங்கை தங்கை ஓடிவா ஓடிவா ஓடிவா. எதற்காக அழைத்தீங்க? உன்னை அதிகம் அழைத்த காரணம் என்ன தெரியுமா? என்ன? ஆடல் பாடல் அபிநயம். அப்படியா? வண்டியில வாழ மரம் கொண்டையில தாழம்பு தழம்பு வாசத்துக்கு இல்ல தாலி கட்ட வந்தீங்களா? எரிநல்ல எரிதல்ல எரிநல்ல எரிதல்ல அத்திலதான் நான் குளிக்க எனக்கு அம்மாம் சோப்பு வாங்கி தர. அம்மாம் சோப்பு வாங்கி தர. அம்மாம் சோப்பு என் சோட்டு பெண்டுகளா இளவாழ தண்டுகளா நறுக்கி பதறுகளா நவரத்தின மாலைகளா புளிச்சாலும் புளிங்கடி நல்ல புளியங்கொம்பா பார்த்து அடரோட்டோரோ வீட்டுக்காரா ரோசாப்பு கொண்டக்காரா உன்னை விட்டு ஒரு பொழுதும் நான் திண்ணையில படுத்ததில்லை. அவரை விட்டு ஒரு தலையும் நான் கனவுல நினைத்ததில்லை. என் புருஷன்
சௌரி சாராயம் குடிக்க மாட்டார், சண்டை ஒண்ணும் போட மாட்டார். அவர் சாராயம் குடிக்க மாட்டார், சண்டையும் போட மாட்டார். அவர் என்ன விட்டு ஒரு தலையும் கனவுலையும் நடக்க மாட்டார். அவர் உன்னை விட்டு ஒரு பொழுதும் யாரையும் கனவுலையும் நினைக்க மாட்டார். ஆனா என் புருஷாரும் மேலும் என் புருஷார் போறோம் நல்லவரு. சௌரி என் புருஷார், என் புருஷார், என் புருஷார் போறோம் நல்லவரு. ஏமாந்து போவது நல்லவரு. பார்த்து பார்த்து என்னுடைய மனமே மகிழ்ந்து விட்டதண்ணா. அதற்காக என்ன செய்ய போகிறாய்? அதற்காக அண்ணா தங்கா முத்தழகி, இவளுக்கு ஒரு தக்க பரிசளிக்கலாம் என்று இருக்கிறேன் அண்ணா. உன்னுடைய விருப்பப்படி ஆகட்டும். அப்படியே அம்மா சொல்லுங்க. உன்னுடைய ஆட்டத்தை பார்த்து என்னுடைய மனமே மகிழ்ந்து விட்டது. அதனால் உனக்கு ஒரு பரிசளிக்க பரிசா? என்ன பரிசு? இதோ பார்த்தாயா, எங்களுடைய அரசாங்க முத்திரை பதித்த இந்த முத்தாரம். இந்த முத்தாரத்தை தான் பரிசாய் தரப்போகின்றேன், பெற்றுக்கொள் கட்டளை. அம்மா நிறுத்துங்க. நீங்களோ யாரு கோபுரம், நானோ யாரு குப்பை. நானோ தெரு தெருவா வீதி வீதியா 5க்கு 10க்கு நாட்டியம் ஆட கொடுப்பேன். அப்படி இருக்கும்போது உங்களிடமிருந்து பரிசு பொருளை நான் பெற்றால் இந்நாட்டு மக்கள் எல்லாம் உங்களை தான் கேவலமா பேசுவாங்க. அதனால் நாட்டியம் ஆடக்கூடிய வேலை முடிந்து விட்டது, வழிவிடுமா பரிசு பொருளை பெற்றுக்கொள்ள முடியாது என்று பிடிவாதம் பிடிக்கிறாயி. இந்த பரிசு பொருளை நீ பெற்றுதான் ஆக வேண்டும். அரண்மனைக்கு உரிமையான முத்தாரத்தை கேவலம் ஒரு நாட்டியம் ஆடக்கூடிய ஒரு மங்கைக்கு முத்தாரத்தை அழைக்கிறேன் என்று உரைத்தாய். எந்த விதத்தில் நாயோ நிறுத்தும். தங்கா, யாரு அவன்? நீ நாட்டு அமைச்சர். நீ நாட்டு அமைச்சர் மட்டுமா? நீங்கள் காலால் இடக்கூடிய வேலையை கரத்தால் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வேலைக்கார நாயி. உண்மைதான். எந்த இடத்துல எதை பேசணும் அவனுக்கு முதல் தகுதி இருக்குதா? இருக்கின்றதா? ஆனா அரண்மனை நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எதற்காக அவன் வாக்குவாதம் வருகின்றான்? ஆனால் அரண்மனை விட்டு அவனை வெளியே துரத்துங்க வேண்டாம். அமைச்சரை மாபெரும் சபை என்று ஒரு அமைச்சர் என்று மாறாமல் எப்பொழுதும் தகை ஏவலமாக பேசுகிறாயோ இந்த சபையை விட்டு செல்கிறேன். உன்னுடைய விருப்பப்படியே அந்த முத்தாரத்தை அப்படி அங்கிட்டும் கச்சலை பெற்று. அம்மா சரி சரி, நான் கொடுக்கக்கூடிய பரிசை நான் பெற வேண்டும் என்றால் நான் கொடுக்கக்கூடிய பரிசை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நீ கொடுக்கக்கூடிய பரிசை நான் பெற வேண்டுமா? உன் கருத்தில் இந்த பரிசு பொருளை பெற்றால் நாட்டு மக்கள் அவனை பார்த்து தவறாக பேசுவார்கள். அதனால உன் பரிசு பொருள் எனக்கு வேண்டாம். நான் கொடுக்கக்கூடிய பரிசை நீ பெற்றுக்கொண்டால் மட்டுமே நீ கொடுக்கக்கூடிய பரிசை நான் பெற்றுக்கொள்வேன். என்ன வழிவிட்டு பரிசு? நாட்டியத்தில் தான் சிறந்தவள் என்று பார்த்தேன். அதை விட பிடிவாதத்தில் சிறந்தவளா இருக்கின்றாய். ஆமா, உன் பரிசு பொருளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமா, அப்படித்தானே? அப்படி என்றால் உன் பரிசு பொருளை ஏ புயாரிவே